அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜும்மாவுடைய நாளை பற்றி கூறுகின்ற பொழுது பல செய்திகளை நமக்கு எடுத்து உரைத்திருக்கிறார். இந்த நாள் தான் நாட்களிலேயே சிறந்த நாளாக இருக்கிறது. இந்த நாளை நீங்கள் அடைந்து விட்டீர்களேயானால் உங்களில் பருவமடைந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக குளித்து உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஆடைகளை அணிந்து கொண்டு தலைக்கு எண்ணெய் தேய்த்து தலையை சீவி நறுமணங்கள் எல்லாம் பூசிக்கொண்டு பள்ளிக்குள்ளாக அமர வேண்டும் என்ற கட்டளையை நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்ன நபிகளார் அவர்கள் ஒரு வார்த்தையை சேர்த்து நமக்கு சொல்கிறார்கள். இமாம் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் பள்ளிக்குள்ளாக நுழைந்து விட வேண்டும். அவர்கள்தான் நாளை மறுமையில் அல்லாஹ் பட்டியலிடுகின்ற பொழுது அந்த பட்டியலிலே அவர்களுடைய பெயர்கள் இருக்கும் என்ற அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறார். சொல்லிவிட்டு இன்னும் சில செய்திகளில் நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், உள்ளே நுழைந்தால் மாத்திரம் போதாது, பாங்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார்களே ஆனால் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடவே கூடாது. மக்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது, அருகில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் பேசக்கூடாது, மொபைல் ஃபோன்களை நோண்டக்கூடாது. இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். எதுவுமே செய்யக்கூடாது. அமைதியாக அமர்ந்து உரையை கவனிக்க வேண்டும். அப்படி கவனித்தால்தான் அந்த மனிதர்கள் அந்த ஜும்மாவுடைய நாளுடைய முழு நன்மையை அடைந்து கொள்ள முடியும் என்று நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஜும்மாவுடைய நாளினுடைய மிக முக்கியமான நோக்கமே இந்த வெள்ளிக்கிழமையில் கிடைக்கப் பெறுகின்ற இந்த நன்மையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பிக்கிறோம். நல்லா வீட்டில் கறி மீனும் வாங்கி கொடுத்து சமைச்சு அதை சாப்பிட்டு போகிறதுக்காக உள்ள நாள் கிடையாது. நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக அடைந்திருக்கக்கூடிய நாள் என்பதை மனதில் ஆழ பதிய வைத்து நபிகளார் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை ஒவ்வொரு தருணத்திலும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற நினைவூட்டலோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் குறித்துண்டான செய்திகளை பார்க்கிறோம். அப்போது ஒரு முறை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலையை குறித்து சஹாபாக்கள் சொல்கிறார்கள். கான உஸ்மானு இதா வகஃப அலா கபர், கபருக்கு அருகில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று விட்டார்கள் என்றால் பக்கா, அவர்கள் அழுகக்கூடிய மனிதராக மாறிவிடுகிறார்கள். எந்த தருணத்தில் கபருக்கிட்ட போனால் மாத்திரம், கபர்ன உடனே தர்கா கிடையாது, தர்காவை பற்றி பேசலை, தர்காவுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த இடத்தில் ஹதீஸ்களில் திருமறை குர்ஆனில் குறிப்பிடப்படுகின்ற அநேகமான கபர்கள் எதுவாக இருக்குமையானால் மையவாடி, பொது மையவாடிகள் அதை பற்றி தான் பேசப்படுகிறது. அந்த மாதிரியான கபருக்கு அருகாமையில் மாத்திரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று விட்டார்களேயானால் அழுகக்கூடிய மனிதராக ஆகிவிடுகிறார்கள். எதுவரை அழுகிறார்கள் என்றால் ஹத்தா யபுல்ல லிஹியா, அவர்களுடைய தாடியெல்லாம் நனையக்கூடிய அளவிற்கு, தாடியெல்லாம் நனையக்கூடிய அளவிற்கு எப்போது சென்றாலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகக்கூடிய மனிதராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த கூட இருந்த தோழர்கள் ஃபத்தீல் அலஹு அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ததுக்குருள் ஜன்னத்து ஒன்னார், உங்களிடத்துல சொர்க்கத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், நரகத்தை குறித்து உங்களிடத்துல பேசியிருக்கிறார்கள், அந்த நேரத்திலெல்லாம் நீங்கள் லா தபுக்கி, நீங்கள் அழுகவே கிடையாது. நபிகளார் சொர்க்கத்தை குறித்து பேசுகின்ற பொழுது ஒரு ஆனந்த ஒரு புன்னகையோடு கூட அழுவது கிடையாது. நரகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அச்சத்தாலும் கூட நீங்கள் அழுவது கிடையாது. ஆனால் இந்த கபருக்கு அருகாமையில அருகில் வந்து விட்டீர்களேயானால் சபுக்கி, நீங்கள் அழுகிறீர்கள். ஏன்? உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் இறந்து விட்டானேயானால் அவனுடைய முதல் வாழ்க்கை என்பது கபருக்குழியினுடைய வாழ்க்கை என்று நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். அந்த கபருக்குழியில அவனுடைய வாழ்க்கை இலகுவாக்கப்பட்டு விட்டதையானால் அவனுக்கு இதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, அதாவது கியாமத்து நாளை குறித்து பேசுகிறார்கள். அப்போ கியாமத்து நாளில் இந்த மனிதருக்கு உண்டான நிலை இலகுவாக ஆகிவிடும்.
ஒருவேளை இந்த மனிதர் கபரு குழியிலே மாட்டிக்கொண்டாரையானால், கடினமான ஒரு வாழ்க்கையை சந்தித்தாரையானால், இதைவிட ஒரு கடுமையான ஒரு வாழ்க்கை அவருக்கு கியாமத்து நாளிலே காத்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முதல் வாழ்க்கை, அது இரண்டாவது வாழ்க்கை. அப்ப முதல் வாழ்க்கை தான் முக்கியம் என்ற அளவுக்கு நபிகளார்கள் பேசினார்கள் என்பதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், நான் பார்த்த காட்சியிலேயே மிக கொடூரமான ஒரு காட்சி, பயங்கரமான ஒரு காட்சி இருக்கிறது. ஆனால் கபரு குழியினுடைய வாழ்க்கையை தவிர வேறொரு வாழ்க்கையை நான் பார்த்ததே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகையினால் நான் கபருக்கு அருகிலே வந்து விட்டேனே, ஆனால் அழுகக்கூடிய மனிதனாக நான் மாறிவிடுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை நமக்கு அறிவிக்கிறார்கள். இது அகமதிலே நீங்கள் பார்க்கலாம். அப்படி நன்றாக யோசித்து பாருங்கள். அப்ப மறுமையினுடைய முதல் நிலை என்ன? கபரு குழியினுடைய வாழ்க்கை. அந்த கபரு குழியினுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இலகுவாக அமைந்து விட்டதையானால் அவனுக்கு கியாமத்துடைய வாழ்க்கை இலகுவாக ஆயிடும். ஒருவேளை மாட்டிக்கொண்டாரையானால் மறுமையில் கியாமத்து நாளில் அவர் மாட்டிக்கொள்வார் என்று சொல்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு மேலும் நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், நான் பார்த்த காட்சியிலேயே மிக கோரமான கொடூரமான ஒரு காட்சி இருக்கிறதையானால் அது கபரு குழியினுடைய வாழ்க்கை. ஏதோ சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை கிடையாது. நபிகளார் அவர்களுக்கு சொர்க்கத்தை குறித்து எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது, நரகம் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. எல்லா காட்சியும் பார்த்த நபிகளார் அவர்கள் தான் சொல்கிறார்கள், கபரு குழியினுடைய அந்த காட்சி எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, இதுதான் பயங்கரம், இதுதான் நான் பார்த்ததிலேயே ரொம்ப கொடூரமான ஒரு நிலையாக இருந்தது என்று நபிகளார் அவர்கள் சொல்கிறார்களேயானால் இந்த கபரு குழியினுடைய வாழ்க்கை மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையாக மூமின்களுக்கு இருக்கிறது. அப்ப அந்த கபரு குழியில என்ன கேள்விகள் கேட்க போறாங்க? கேள்வியே என்ன? கபரு குழியினுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இலகுவாக ஆகிவிட்டதை ஆனால் கியாமத்து நாள்ல தப்பிச்சுக்குவார். இதை விட ஒரு சுலபமான ஒரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது நாங்கள்ல. அப்ப கபரு குழியில என்ன அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கிறது, என்ன கேட்க போறாங்க? நாமெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? மா ஹாதர் ரஜுலுல்லதி புஅஸ ஃபீக்கும், உன்னிடத்திலே அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் என்று நபிகளார் அவர்களுடைய தோற்றத்தை எடுத்து காட்டப்படும். அந்த நேரத்தில் நல்ல மனிதராக இருந்தாரையானால் ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறிவிடுவான். தீனியல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லிவிடுவார். ஹுவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்தான் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது என்ற வார்த்தையை முடிந்து விடுவார். ஒருவேளை தீயடியாராக இருந்தாரையானால் அவர் சொல்லக்கூடிய 3 கேள்விக்கு ஒரே பதில் தான், ஹாஹான்னு கத்திட்டு லா அதிரி, எனக்கு தெரியாது. எந்த மனிதர் சொல்கிறார்? நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? கபரு குழியில போன யார் யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களால் தான் இந்த பதில் சொல்ல முடியாது. மூமின்களாக தௌஹீத்வாதிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம், நாம சொல்லிடுவோம். நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கு? நாம சொல்லிடலாம். ஏன்னா நாம தான் உயிரோடு வாழும் பொழுதே எல்லாத்தையும் சொல்றோமே, அதானே நம்முடைய நினைப்பு எப்படி இருக்கு? உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நாம சொல்கிறோம், மரணித்ததுக்கு பின்பாகவும் நாம் சொல்லிவிடுவோம். சொல்ல முடியாது. எந்த மனிதர்களால் சொல்ல முடியாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுதே வார்த்தையை சொல்கிறார்கள், காஃபிர்னு சொல்லலை, கெட்ட மனிதர். லா சாலிஹ், எந்த மனிதர் நல்ல மனிதராக இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ, கெட்ட மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அந்த மனிதரால் பதில் சொல்ல முடியாது. நான் காஃபிர்னு சொல்லலை. இறைவனை மறுத்தவன் முனாஃபிக்கு, இறைவனுக்கு மாறு செய்தவன் முனாஃபிக், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்ல, இணை வைத்தவன் சொல்லல, இறைவனை மறுத்தவன் சொல்லல. லா சாலிஹ், யார் யாரெல்லாம் கெட்ட மனிதராக உலகத்தில் வாழ்ந்தானோ அந்த மனிதர்களால் பதில் சொல்ல முடியாது. யார் யாரெல்லாம் கெட்ட மனிதர்கள்? யார் கெட்ட மனிதர்கள்? யார் தெரியுமா? இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களும் கெட்ட மனிதர்கள் தான். இறைவனை இல்லை என்று மறுத்தவர்களும் தீயடியார்கள் தான். அதே போன்று எல்லா காரியத்தையும் தெரிந்து வைத்துவிட்டு அலட்சிய போக்கில் திமிருத்தனத்தில் இந்த ஊர் உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுமே தீயடியார்கள் தான். நல்ல மனிதரா? தொழுகணும் தெரியும், தொழுகல நல்ல மனிதரா? ஜக்காத்து கொடுக்கணும் தெரியும், கொடுக்கல நல்ல மனிதரா? தர்மம் செய்யணும்னு தெரியும், தர்மம் செய்யல நல்ல மனிதரா? யார் நல்ல மனிதர்? தொழுகணும்னு தெரியும், தொழுவர். தான தர்மம் செய்யணும் தெரியும், செய்வார். உமரா செய்யணும், ஹஜ்ஜி செய்யணும், இன்னும் என்ன பிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ தெரிந்து வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய மனிதர் எல்லாம் நல்ல மனிதர்கள். தெரிந்து மட்டும் வைத்துக் கொண்டு வாழ்க்கையில ஒரு செயலுமே இருக்காது, அவர்லாம் தீயடியார். அந்த அடியாரை குறித்து தான் நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள்,
அந்த மனிதரால் கபரு குழியில பதில் சொல்ல முடியாது. லா அதிரி, எனக்கு தெரியாதுன்னு. உலகத்துல வாழுகின்ற பொழுது தௌஹீத்வாதின்னு இருப்பாரு, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு, செஞ்சிருக்க மாட்டாரு. செய்யலையா? அல்லாஹ்வுடைய கணக்கில் தீய மனிதர்கள் தான். அந்த தௌஹீத்வாதியாலும் பதில் சொல்ல முடியாது. ஏன்? அந்த நல்ல அடியாருக்கு உண்டான நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். 3 கேள்வியும் நல்ல மனிதர் சொல்லி விடுவார். சாலிகான மனிதர் இருக்கிறாரு, உலகத்தில் மூமினாக வாழ்ந்தாரு, அந்த மனிதரிடத்திலும் இந்த 3 கேள்விகள் கேட்கப்படும். 3 கேள்விகளுக்கும் அந்த மனிதர் பதில் சொல்லிவிட்டு 4வதாக அந்த மனிதரிடத்துல அந்த மாணவர்கள் கேட்பார்களாம், மா இல்முக், இதை பற்றின ஞானம் உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? யாரிடத்தில் கேட்கிறார்கள் தெரியுமா? எந்த மனிதர் அந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சொன்னாரோ, அல்லாஹ் என்று, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று எந்த மனிதர் பதில் சொன்னாரோ அவரிடத்தில் 4வதாக கேள்வி கேட்கப்படுகிறது, மா இல்முக, இந்த அறிவு உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? 4 கேள்விக்கு 3 கேள்விக்கு பதில் சொல்லி விட்டாய், 4வது கேள்வி கேட்கப்படுகிறது, 3 கேள்விக்கு எப்படி பதில் சொன்னாய் என்று கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், இந்த பதில் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான கேள்வியாக மனதிற்குள்ளாக வையுங்கள். அவர் சொல்கிறார், கரஅத்து கிதாபல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன். கேட்ட கேள்வி கடைசியில் என்ன? ஒரே கேள்விதான் கேட்கிறாங்க, மா இல்முக், எப்படி கத்துக்கிட்ட? இந்த மனிதர் 3 விதமான பதில்களை சொல்கிறார். கரஅத்து கிதாபல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன். ஃபஆமன்து பிஹி, படித்ததோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொண்டேன். ஃபஸத்தக்து, நான் அதை என்னுடைய வாழ்க்கையில் உண்மைப்படுத்தினேன், ஆகையினால் பதில் சொன்னேன்னு சொல்கிறார். எந்த மனிதர் சொல்றாரு? பதில்களை எல்லாம் சொல்லி முடித்த, அல்லாஹ்வுடைய தூதரவர்களால் நல்ல மனிதர் என்று சொல்லப்பட்ட கபரு குழியில் எந்த மனிதர்களால் பதில் சொல்ல முடியும் என்பதை நபிகளார் அவர்கள் சொன்னார்களோ, அந்த மனிதர் 4வதாக ஒரு பதில் சொல்கிறார், நான் திருமறை குர்ஆனை படித்தேன். உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல, நம்முடைய உள்ளத்தில் இந்த பதில்களை கேள்வியாக எழுப்பி பாருங்கள். என்ன? கரஅத்து கிதாபல்லாஹ், திருமறை குர்ஆனை நாம் படித்திருக்கிறோமா? ஏதோ ஒரு மொழியில் படித்தோமா? படித்திருக்கிறோம். ஃபஆமன்து பிஹி, அதை அவர் நம்பிக்கை கொண்டேன், நான் நம்பிக்கை கொண்டேன் அந்த மனிதர் சொன்னார். நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா? இது வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதற்குள்ள அவர் சொன்ன இந்த 2 பதில்களுக்குள்ள நமக்குள்ள எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. திருமறை குர்ஆனை மறுத்த முஸ்லிம்கள் உண்டா? குடிப்பான், முஸ்லிம் என்று சொல்லி புகைப்பிடிக்கிறான், முஸ்லிம் என்று சொல்லி மது அருந்துகிறான், முஸ்லிம் என்று சொல்லி அடுத்தவருடைய இந்த பொருளாதாரத்தை சுரண்டுகிறான், விபச்சாரம் செய்கிறான், திருடுகிறான். இப்படிப்பட்ட முஸ்லிம்கள் கூட அப்படி செய்யக்கூடாது, தெரியும், கடினமான ஒன்று, நாளை மறுமையில் அல்லாஹ் பிடிப்பான் என்று தெரியும், தெரிந்தும் செய்யக்கூடிய இந்த மாதிரியான முஸ்லிம்கள் கூட திருமறை குர்ஆனை ஏற்காமல் இருக்கிறான. குடிக்கிறவங்க கிட்ட போய் கேட்டு பாரு, திருமறை குர்ஆனை நம்பவில்லையா? நம்புறேன்னு சொல்லுவான். அப்ப அவன் சொர்க்கவாசியா? கிடையாது. 3வதாக பதில் சொல்கிறார், ஃபஸத்தக்து, நான் அதை என்னுடைய வாழ்க்கையில் உண்மைப்படுத்தினேன். இதுதான் விஷயமே. இந்த கேள்வி அவர் சொன்ன இந்த பதில் இருக்குல்ல, இதை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கேள்வியாக வைத்து பாருங்கள். இதுக்கு பதில் இருக்குதா? திருமறை குர்ஆனை படித்தோம், திருமறை குர்ஆனை நம்பினோம், திருமறை குர்ஆன் சொன்ன அந்த போதனைக்கு இணங்க நம்முடைய வாழ்க்கை மாறியதா? மாறவில்லையானால், அதை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் நம்மளாலும் பதில் சொல்ல முடியாது. திருமறை குர்ஆனை படித்தால், திருமறை குர்ஆனை நம்பினால் அல்ல சொர்க்கத்துக்குள்ள விட்டுருவானே? நரகத்தினுடைய அந்த வாசல் பக்கம் கூட போகாம தப்பிச்சிடலாமா? கபரு குழியில தப்பித்து விட முடியுமா? முடியாது தோழர்களே. 3வதாக இருக்கிறது, அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்த வேண்டும். செயல்முறைப்படுத்தவில்லையானால், நம்முடைய வாழ்க்கையில் திருமறை குர்ஆனுடைய அந்த வாசகங்கள் பிரதிபலிக்கவில்லையானால் நம்மளாலும் கபரு குழியிலே பதில் சொல்லவே முடியாது. அப்ப யோசித்து பாருங்கள், திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட போதனைகள் எவ்வளவோ இருக்கிறது. ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன், பெருசாலாம் வேணாம். நம்மளால் கபரு குழியில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு கபரு குழியில பதில் சொல்ல முடியுமான்றதுதான் கேள்வி இல்லை, இங்க பதில் சொல்ல முடியுமா? நமக்குள்ளாவே கேள்வி எழுப்பி பாருங்க. திருமறை குர்ஆன்ல அநேகமான கட்டளைகள் இருக்குது, ஒண்ணே ஒண்ணு எடுத்துக்குவாங்க. அவர் சொன்ன பதில், திருமறை குர்ஆனை படிச்சு நம்பிக்கை கொண்டு திருமறை குர்ஆன் சொன்னதை போன்று என்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொண்டே, ஆகையினால பதில் சொல்ல முடிந்தது. அப்ப ஒண்ணே ஒண்ணு எடுத்துக்குவோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அநேகமான இடங்களில் தொழுகை குறித்து பேசியிருக்கிறானே, தொழுகையை நம்முடைய வாழ்க்கையை இணைத்திருக்கிறோமா? இருக்குதா? இந்த ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த ஒன்றே ஒன்றுக்கு உயிரோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மனிதனாக இருந்து கொண்டு நான் கேட்கிறேன், உங்களுடைய மனசாட்சியை நீங்கள் கேட்டு பாருங்கள். தொழுதுவீர்களா? தொழுதோமா? காலையில ஃபஜருக்கு எங்க போனோம்? நேற்றைய தினம் இஷாவுக்கு எங்க போனோம்? தொழுதோமா? சாதாரணமான ஒரு விஷயம். ஒரே ஒரு கேள்விக்கு நம்மளாலே நம்ம பதில் சொல்ல முடியலையே. தன்னந்தனியாக கபருக்குழியிலே அடக்கம் செய்யப்பட்டு எந்த மனிதர்களும் இல்லாமல் தன்னந்தனியாக மாட்டிக்கொண்டு 2 வானவர்கள் இறங்கி அமர்ந்து கண்ணுக்கு முன்னால் கேள்விகள் கேட்கின்ற பொழுது என்ன செய்ய போகிறோம்? இங்க 1008 காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் கபருக்குழியில தப்பிக்க முடியாது. கபருக்குழியில அல்லாஹ்வுடைய விசாரணைகள் தப்பிக்க முடியுமா? அப்ப என்ன நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாரால தான் பதில் சொல்ல முடியும்? திருக்குரானை படித்து நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்ந்த மனிதர்களால் மாத்திரம்தான் கபருக்குழியிலே பதில் சொல்ல முடியுமே தவிர மற்ற மனிதர்களால் இந்த உலகத்தில் தெரிந்து வைத்துக் கொண்டேன், நான் தௌஹீத்வாதின்னு பேட்ச் குத்திட்டு போனா அல்லாஹ் விட மாட்டான். தெரிந்ததில்ல, ஏன் செய்யவில்லை அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்ப யோசித்து பாருங்கள் தோழரே. அப்ப உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சாதாரணமாக ஒரு கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியவில்லையே. நோன்பு வச்சியா, ஜக்காத்து கொடுத்தியா, உறவுகளை பேணினியா, அடுத்தவனுடைய பொருளுடைய திருடாமல் இருந்தையா, வியாபாரம் எப்படி செய்தாய், உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி கழித்தாய், உன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தாய் என்றெல்லாம் அடுக்கடுக்கான அடுத்தடுத்த கேள்விகள் இருக்கிறதே. அந்த கேள்விகளில் இருந்து நாம் எப்படி தப்பிக்க போகிறோம்? அப்ப நன்றாக யோசித்து பாருங்கள். உலகத்தில் நீங்க எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும் சரி, அது கபருக்குழியில் வாழ்க்கையில் பயணிக்க போவது கிடையாது. உலகத்துல நீங்க பெரிய டாக்டர், ஏர் ஹோஸ்டர், என்ன வேணாலும் இருந்துட்டு போ. ஆனால் இந்த மறுமைக்கு உண்டான செயல் திட்டத்தில் திருமறை குர்ஆனுடைய அந்த சொல்லுக்கு மாற்றமாக வாழ்க்கை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையில் வெற்றி பெற முடியாது என்பதை மனதில் ஆழமாக பதிய வையுங்கள். ஏன் தெரியுமா? கபருக்குழியினுடைய வாழ்க்கையை குறித்து நபிகளார் அவர்கள் இவ்வளவு சொல்லிவிட்டு நபிகளார் அவர்களும் கூட இந்த கபருக்குழியை அதிகமாக பாதுகாப்பு தேடினார்கள். கபருக்குழியுடைய அந்த வேதனை இருக்குதே, நபிகளார் அவர்களும் கூட அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள். எங்க? தொழுகையில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். தொழுகை முடிந்ததற்கு பிறகு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நாம இறுதி அமர்வுல அமர்ந்து தொழுகையினுடைய இறுதி ரக்காயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம்ல, அத்தையாத்து ஓதி செலவாத்து ஓதி இறுதியாக ஒரு பிரார்த்தனையை ஓதுகிறோம். அதுல நபிகளார் அவர்கள் ஒரு வாசகத்தை சேர்க்கிறார்கள். அஊது பிக்க மின் அஸாபில் கபர், இறைவா கபருக்குழியினுடைய அந்த வேதனையை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுது கேட்டார்கள். தஹஜ்ஜுதினுடைய தொழுகையாக இருக்கட்டும், ஃபர்லான தொழுகையாக இருக்கட்டும், சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கட்டும், அனைத்து தொழுகைகளிலுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனைக்கு இந்த வாசகத்தை இணைத்துக் கொண்டார்கள். அதோடு விட்டுறல, தொழுகை முடிகிறது. தொழுகை முடிஞ்சிட்டு தான் நம்ம ஓடிடுவோமே, நமக்கு அந்த பிரார்த்தனையை கூட எடுத்து படிச்சிருக்கோமான்னு தெரியாது. வருவோம், உட்காருவோம், எப்படா உரையை முடிப்பான், நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்ற நோக்கத்தில் கூட சில நபர்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் நபிகளார் அவர்கள் எப்படி தெரியுமா இருந்தார்கள்? தொழுது முடித்ததற்கு பிறகாக அதே இடத்தில் அமர்ந்து பலவிதமான பிரார்த்தனைகளை கேட்டார்கள், திக்ருகள் செய்தார்கள். அதுல கூட ஒரு பிரார்த்தனையில் இணைக்கிறார்கள், அஊது பிக்க மின் அஸாபில் கபர், இறைவா கபருக்குழியினுடைய அந்த வேதனையை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சரி, தொழுகையிலும் சரி, இந்த வாசகத்தை இணைத்து இணைத்து கபருக்குழியினுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடினார்களே. ஆனால் கபருக்குழியினுடைய வேதனை சாதாரணமான வேதனை கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரு கெட்ட மனிதர் பதில் சொல்ல முடியாமல் கபருக்குழியிலே மாட்டிக்கொண்டாரே, ஆனால் அவருக்கு நெருப்பிலால் ஆன விரிப்பு நரகத்திலிருந்து எடுத்து கபருக்குழியிலே விரிக்கப்பட்டு அதில் அந்த மனிதர் படுக்க வைக்கப்படுவார். கபருக்குழி அவரை நசுக்கும். அவருடைய விழாப்புறங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக கோர்த்து கொள்ளும். அந்த அளவிற்கு அல்லாஹ் சித்திரவதை தருவான். அதோடு நிறுத்திவிட மாட்டான். ஒரு நபரை அல்லாஹ் நியமிப்பான். அந்த மனிதனுடைய கையிலே ஒரு செம்மட்டியை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அந்த செம்மட்டியை எடுத்து ஒரு மலையை அடித்தாரையானால் சார துராப் மண்ணா போயிடும். எப்படி போகுமா? அந்த ஒரு மலையை அந்த சம்மட்டியை கொண்டு அடித்தாரையானால் மலை மண்ணாக போய்விடும். அந்த சம்மட்டியை கொண்டு அந்த மனிதர் அடிப்பார். எப்படி? கீழே குனிய வைத்து அவருடைய பிடரையிலே ஓங்கி அடிக்கப்படும். அவர் கத்துவார். கிழக்குக்கும் மேற்குக்கும் உண்டான அனைத்து ஜீவராசிகளும் அவருடைய அலறலை கேட்கும். மனிதர்களாலும் ஜின்களாலும் கேட்க முடியாது.
ஆனால் இந்த மனிதர் அலறக்கூடிய அந்த சத்தத்தை எல்லா ஜீவராசிகளும் உலகத்திலே கேட்கும். அந்த மனிதர் அலறியதோடு மண்ணாக போய்விடுவார். மீண்டும் அந்த மனிதருக்கு கபரு குழியிலே உயிர் கொடுக்கப்படும். மீண்டும் அடிக்கப்படுவார், மீண்டும் கத்துவார். இதே போன்று மீண்டும் மீண்டும் அவருக்கு வேதனையை கபரு குழியில் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். யௌமுல் கியாமா, கியாமத்து நாள் வரை அவருக்கு கபரு குழியிலே இதுதான் நிலை என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். ஆகையினால் தான் நபிகளார் அவர்கள் கபரு குழியிலே மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக, அந்த கபரு குழியினுடைய வேதனையில் சிக்கிக்கொள்ள கூடாது என்பதற்காக இவ்வளவு பிரார்த்தனையை தன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட இந்த தூதரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த அளவிற்கு கபரு குழியை பார்த்து பயந்து தொழுது திருமறை குர்ஆனுடைய அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களே, ஆனால் நாமெல்லாம் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களா என்பதை யோசித்து இந்த நேரத்திலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு உண்டான வாய்ப்பு என்ன தெரியுமா? கபரு குழியில உள்ளவர்களுக்கும் நமக்கும் உண்டான வேறுபாடு என்ன தெரியுமா? ஒரு மனிதர் இறந்து விட்டு கபரு குழியில அடுத்த வாழ்க்கையை நோக்கி போய்விட்டார். அவர் 1000 கோடி முறை இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் ஏற்க மாட்டான். ஆனால் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள் என்ன தெரியுமா? நாம் பாவ மன்னிப்பு தேடினோமே, ஆனால் இறைவா நான் என்னை மாற்றிக் கொள்கிறேன், என்னை திருத்திக் கொள்கிறேன், நீ சொன்னபடி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இறைவனிடத்தில் நீங்கள் பல லட்சம் முறை நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் அதை அல்லாஹ் ஏற்க தயாராக இருக்கிறான் என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்து நமக்குண்டான நிலை என்ன, கபரு குழியினுடைய வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க வேண்டும், அதில் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், கியாமத் நாளிலும் நமக்கு ஒரு அழகான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஆசை கொண்டோமையானால் இந்த தருணத்தில் முடிவெடுங்கள். இறைவா, இத்தனை நாட்கள் நான் அலட்சியமாக இருந்து விட்டேன், இத்தனை நாட்கள் தொழுகாமல் இருந்து விட்டேன், இத்தனை நாட்கள் மோசடி செய்பவனாக இருந்து விட்டேன், இத்தனை நாட்கள் வாக்குறுதி கொடுத்து அதை காப்பாற்ற ஒரு மனிதனாக காப்பாற்றாமல் இருந்த ஒரு மனிதனாக இருந்து விட்டேன், இதற்கு பிறகாக என்னுடைய வாழ்க்கையை திருத்தி விடுகிறேன் என்று சொல்லி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். இறைவன் மன்னிப்பை ஏற்க தயாராக இருக்கிறான். மன்னிப்பு கேட்க நாம் தயாராக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா என்ற அந்த சிந்தனையை மனதிற்குள்ள ஆழமாக பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சொர்க்கத்திற்குண்டான வாழ்க்கையாக நம்முடைய அனைத்து நபர்களுடைய வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். இந்த தருணத்தில் எப்படி இந்த இடத்தில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோமோ, இதை போன்று நாளை சொர்க்கத்திற்குள்ளாக ஒன்றாக கூடி அமரக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.